குட் ஈவினிங். இன்னைக்கு ஒரு எக்ஸ்பைரி ட்ரேட் ஸ்டார்ட் ஆச்சு. ஸோ டெலிகிராமில் ஃப்ரீயாக கொடுத்துருந்தோம். ஆஃப்டர் த மார்னிங் செஷன் ஈவினிங் ஒரு அரௌண்ட் 2:50 PM இது ஸ்டார்ட் ஆச்சு. ஸ்டார்ட் ஆகிட்டு டெலிகிராமில் ஸ்லோவாக அப்டேட் பண்ணிகிட்டே இருந்தோம். கொஞ்சம் பேர் சேர்ந்து இதை பார்த்து கூட ப்ராஃபிட் பண்ணாங்க. அரௌண்ட் 250 ஒரு 3.5, 3.7, 3.8 வரைக்கும் போச்சு இந்த ட்ரேடு. ஸோ அப்ராக்சிமேட்டாக இது ஒரு 63 பாயிண்ட்ஸ் வந்துச்சு. இது வந்து மொத்த பாயிண்ட்டும் நீங்கள் எடுக்க வேண்டிய அவசியம் இருந்தது. அதில் ஒரு பாதி பாயிண்ட் ஒரு 10, 15, 20 எடுத்திருந்தாங்களோ மோர் தென் எனஃப். இந்த ட்ரேடு இங்கே அட்டாச் பண்ணியிருக்கேன், சும்மா வாட்ச் பண்ணி பாருங்கள். டெலிகிராமில் ஸ்க்ரீன்ஷாட் ஷேர் பண்ணியிருந்தோம். ப்ளஸ் வாட்ஸ்அப்பில் ஒரு இன்டிமேஷனும் கொடுத்தோம். அரௌண்ட் 2:30 வாட்ஸ்அப்பில் நீங்கள் கவனிச்சிங்கன்னா தெரியும். 2:50 வாட்ஸ்அப்பில் ட்ரேட் கொடுக்க போகிறோம் டெலிகிராம்லன்னு சொல்லிட்டு வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணியிருந்தோம். டெலிகிராமில் ஜாயின் பண்ணுறவங்க ஜாயின் பண்ணிவிட்டு வாட்ச் பண்ணும்போது பார்த்து எடுத்துக்கலாம் இந்த ட்ரேடை. ஸோ இதில் நீங்கள் மொத்தமே பிடிக்கலனா கூட அட்லீஸ்ட் ஒரு 10 to 20 பாயிண்ட்ஸ், ஏதோ 30 பாயிண்ட்ஸ் பிடிச்சிருக்குங்க. ஒரு 65 ரூபாயிலேருந்து அரௌண்ட் 121 to 130 வரைக்கும் போச்சு பாயிண்ட். அப்ராக்சிமேட்டாக 65 rupees ப்ரீமியம் வந்து 130 rupees வரைக்கும் போச்சு. இது ஒரு டபுள் ஆச்சு ப்ரீமியம். அவ்வளோத்தையும் உங்களால் பிடிக்க முடியலனா கூட அதில் ஒரு 10-20 பாயிண்ட் கண்டிப்பாக பிடிச்சிருப்பீங்க. அதை வாட்ச் பண்ணுங்க. இந்த வீடியோவை ஆட் பண்ணியிருக்கோம். கால் சைட் சப்போர்ட்டில் இருக்குது. கால் சைடு ஒரு என்ட்ரி, ஒரு சின்ன ஸ்கேல்பிங் தான். 909 போய் டிசைட் பண்ணுங்க. 909 இங்கே டிசைட் பண்ணுங்க. 909 இங்கே போய் டிசைட் பண்ணுங்க. இது சின்ன ஸ்கேல்பிங் தான். நம்ம புட் சைடு எடுக்கிறதுக்குள்ளே இது கால் சைடு ஒரு சின்ன ஸ்கேல்பிங் தான். இந்த பாயிண்ட் இருக்கு. இதில் நீங்கள் 10-15 எடுத்தால் கூட போதும். 909 ஒரு ரிஜெக்ஷன் ஆகும். இப்போ இந்த ஜோனை நீங்கள் புரிஞ்சுக்கணும். நீங்கள் ஃபுல்லாக இதுக்கு மேலே ஃபுல்லாக ரெசிஸ்டன்ட் இருக்குது. அது உடையிறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும். இங்கேயும் பெருசாக மேலே உடனே போயிடாது. இது 849 இதே மாதிரி தான் இருக்குது. ஸோ இது ரெண்டும் டிசைட் ஆகட்டும். ரெண்டுத்தில் எது உடையுதுன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். அது வரைக்கும் தொடாதீங்க ட்ரேடை. 849 மேலே வரணும். விக்கு தலை காட்டிட்டு போகுதுன்னா ட்ரேட் இல்லை. பாடியோட வால்யூமோட பிரேக் ஆகி போகணும்.
கால் சைடு வந்துடுச்சு. கால் சைடு என்ட்ரி. சொல்லும் போது எக்ஸிட் ஆயிடணும். இன்னும் கொஞ்சம் இந்த ஹை வர வரைக்கும், இந்த ஹை பிரேக் ஆகிற வரைக்கும். இங்க ஒரு சின்ன ரிஜெக்ஷன் இருக்கு, அது பார்த்துட்டு எடுக்கலாம். எஸ், அது பிரேக் ஆயிடுச்சுன்னா விட்டுடுங்க, மேலே போட்டோம். வால்யூமோட போவோம், வால்யூமோட போயிடும். பியூட்டிஃபுல். இப்போ டார்கெட் கொஞ்சம் பெருசு. கிரீன் ஆயிடும். திருப்பியும் கால் சைடு திருப்பி கிரீன் ஆயிடும். சைடு வைஸ் தான் இருக்கு. கால் சைடு வந்த வரைக்கும் எடுத்துட்டு அந்த ஹை வந்தோடனே விட்டுடுங்க, போதும். எஸ், ஒரு 50% எடுத்தா கூட நம்மளுக்கு 1035 வரைக்கும் இருக்கணும். போதும், எக்ஸிட் ஆயிடுங்க. கால் சைடு யார் யார் ட்ரேட் எடுக்க முடிஞ்சது? கால் சைடு யார் யார் எடுத்தீங்க ட்ரேடு? கொஞ்ச நேரம் சைடு வைஸ் இருக்கு. இப்போ புது என்ட்ரி எதுவும் போட வேணாம். குட் மார்னிங். ஒரு 1 minute டைம் ஃப்ரேம் பிளான் பண்ணிட்டு, ஒரு டைம் ஃப்ரேம்ல ஒரு நிஃப்டி அண்ட் சென்செக்ஸ்ல காலையில ட்ரேட் ஓப்பன் ஆன இமீடியட்டா நல்ல ஒரு டைரக்ஷன்ல கால் சைடை புட் சைடை ப்ரெடிக்ட் பண்ணிட்டு ஒரு 20 பாயிண்ட் டெய்லி நம்மளால எடுக்க முடியும்னா எடுக்க முடியும். இதுக்கு ஒரு ப்ரூஃப் வந்து 190+ வீடியோஸை டெய்லி ட்ரேட் பண்ணிட்டு இருக்கோம் கூகுள் மீட்ல 9 o'clock to 10 o'clock. இது ப்ரூஃப் பார்க்கலாம். நீங்கள் ஒரு லைவ் மென்டரிங்ல இது நடந்துட்டு இருக்கு. ஸோ யூ கேன் ஜஸ்ட் செக் அவுட். இதை ஜாயின் பண்ணணும்னு இன்ட்ரெஸ்ட் இருக்கு, நானும் ட்ரேட் பண்ணோம்னா 7540010050 அந்த கொடுத்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி வாட்ஸ்அப்பில் டீட்டெயில்ஸை செக் பண்ணிக்கலாம். நிறைய பேர் பார்த்துட்டு அப்படியே போயிடுறீங்க. ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சேனலில். சப்போஸ் உங்களுக்கு இது யூஸ் ஆகல, நான் ஸ்விங் ட்ரேட் பொசிஷன் ட்ரேட் எடுக்க போகிறேன்னா அதுக்கும் வாய்ப்பு இருக்குது. டெஃபினட்டாக வி கேன் டூ இட். லைக் பிடிஎஸ்டியில் என்ன பண்ணலாம், ஒரு எக்ஸ்பைரியில் என்ன பண்ணலாம், அதுக்கான வீடியோஸும் போட்டு வச்சுருக்கோம். தினம் தினம் ஒரு வீடியோலையும் நீங்கள் டீட்டெயில் பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா அதில் இருக்கிற ப்ரூஃப் எல்லாமே வந்துட்டுருக்கோம். சென்செக்ஸும் சரி, நிஃப்டியும் சரி, எல்லா ட்ரேடும் நம்மளுக்கு தேவை என்ன, எந்த ட்ரேடில் நிஃப்டிலையும் சென்செக்ஸில் வால்யூமும் ப்ரீமியமும் கரெக்டாக இருக்கும்போது மட்டும் அந்த இண்டெக்ஸ் எடுக்க போகிறோம், டைரெக்ஷனை செக் பண்ணிவிட்டு. ஸோ இது வந்து நம்ம இந்த இண்டெக்ஸில் தான் பண்ணணும் இல்லை, ஒரு ட்ரேடருக்குன்னா ட்ரேட் எடுக்கணும், அவ்வளோதான். நீங்கள் எந்த இண்டெக்ஸ் எடுத்தால் என்ன இருக்குது, ஸ்கில் இஸ் சேம். ஸோ இதை பிளான் பண்ணி ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறவங்க இந்த நம்பருக்கு கால் பண்ணி நீங்களும் இந்த ட்ரேடில் இணையலாம்.